சேலம் அருகே அரிசி மூட்டை வாங்குவது போல மண்டி ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி கல்லா பெட்டியில் இருந்த 50,000 ரூபாயை திருடிச் சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். வடிவேலு பாணியில் அரிசி கடையில் கைவரிசை காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? அரிசி மண்டியில பல்கா ஆர்டர் கொடுக்க போறேன், சாம்பிள் வேண்டும் என்று மண்டி ஊழியரின் கவனத்தை திசை திருப்பி எடைக்கல்லை ஆட்டை போடும் வடிவேலு பட பாணியில் இங்கொருவர் கும்பாபிஷேகத்திற்கு அரிசி வேண்டும் என்று கேட்டு அதை எடுக்க சென்ற கேப்பில் கடை கல்லா பெட்டியில் கை வைத்திருக்கிறார். களைப்பா இருக்கு தம்பி, செத்த நேரம் உட்கார்ந்துட்டு வரேன், நீ மூட்டையை தூக்கிட்டு வா என்று கூறி கல்லா அருகே கடையை போட்டவர் 50,000 ரூபாய் பணக்கட்டை தூக்கிக் கொண்டு எஸ்ஸான சம்பவத்தின் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் ஓமலூர் தீவட்டிப்பட்டியில் செயல்பட்டு வரும் அரிசி மண்டிக்கு சம்பவத்தன்று 35 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் சென்றுள்ளார். கோவில் கும்பாபிஷேகத்திற்கு 25 கிலோ அரிசி மூட்டைகள் 15 வேண்டும் என்று கேட்டு மண்டி ஓனருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார். பின்னர் களைப்பாக இருப்பதாக கூறி கல்லா அருகே அமர்ந்து கொண்டு கடை ஊழியர் அரிசி மூட்டை எடுக்க சென்ற கேப்பில் ஹலோ சொல்லுங்க என்று போன் பேசுவதைப் போல நடித்து நேக்காக திருட்டு வேலையை அரங்கேற்றி இருக்கிறார். பெட்டியிலிருந்து 50,000 ரூபாய் பணக்கட்டை திருடி டி-ஷர்ட்டுக்குள் போட்டு கப்பென்று மறைத்து கொண்டார். பின்னர் மூட்டையை தூக்கி வந்த ஓனரிடம் தம்பி இருங்க, ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வரேன் என்று அங்கிருந்து சென்றவர் நீண்ட நேரமாகியும் திரும்பி வரவில்லை. அதில் சந்தேகமடைந்த மண்டி உரிமையாளர் குமார் கல்லாவை திறந்து பார்த்தபோது பணம் இல்லாமல் காலியாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். உடனே சிசிடிவி கேமராவின் பதிவை ஆய்வு செய்தபோது கேடி நபரின் திருட்டு வேலை தெள்ளத் தெளிவாக படம் பிடிக்கப்பட்டிருந்தது. ஒரே அட்டம்ப்டில் 50,000 ரூபாய் கிடைத்து விட்டது, இனி என்ன ஹாப்பி தான் என்று எஸ்கேப்பான திருடனுக்கு மண்டமேல உள்ள கொண்டையை மறந்த கதையாய் HD கேமராவில் விதவிதமான போசுகளில் தெளிவாக சிக்கிவிட்டோம் என்று தெரியாமல் போனது. இது தொடர்பான புகாரில் தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகாரளிக்க கல்லாப்பெட்டியில் கை வைத்த நபர் யார், எங்கிருந்து வந்தவர் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் உள்ளூர் நபரின் உதவியால் முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் அரிசி மண்டியில் பணக்கட்டு ஆட்டையை போட்ட ஆசாமி விரைவில் சிக்குவார் என்று போலீசார் உறுதியளித்துள்ளனர்.